ஆல் ரைட் நண்பா. ஸோ நம்மளோட இந்தியாவில் முதல் நெட்ஃப்ளிக்ஸ் டபிள்யூ ஷோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம பார்த்தது தரமான சம்பவம் பிட்வீன் யார் பங்க், செத், ரோமன். அதுவும் முக்கியமாக வந்து அந்த ஃபேவர் பவுலுக்காக பார்த்தீங்கன்னா அச்சிக்கிறாங்க ரோமனோ அண்ட் பங்கும். இது பார்க்கும்போது பயமாக இருந்தது. ஃபைனலி அந்த ஃபேவர் என்னன்றது நமக்கு வந்து இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து அது ரிவீல் ஆயிடுச்சு. பிளாஸ்டான சம்பவம் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து அந்த செக்மெண்ட் பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎம் பங்க் வராரு. ஏன்னா சிகாகோ அவரோட ஹோம் டவுனு. நான் இங்கே டேரெக்டாக பாயிண்டில் வரேன். ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த செக்மெண்ட் வந்து பேசலை நான். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் மேபி பேசுகிறேன் இஃப் யூ டிமாண்ட். ஸோ நான் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டுருவேன். ஸோ இங்கே பங்கு வந்து தன்னோட ஊர் மக்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு, நிறைய பேர் வந்து என்ன நீ டிசர்வ் பண்ணல அது இதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்களாம் வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃபைனலி நான் இங்கே இருக்கேன் அண்ட் நான் வந்து ரிசல்மே டிசர்வ் பண்ணுறேன். ஃபேன்ஸும் வந்து யூ டிசர்வ் இட்ல அதில் அந்த மாதிரி சேனலாக பண்ணியிருந்தாங்க. தென் பவுலேமன் வராரு. பவுலேமன் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறாரு. தென் அந்த ஃபேவர் பற்றி வந்து பேசுகிறாங்க. பட் பங்கு வந்து இங்கே நிறுத்திடுறாரு. பங்கு என்ன சொல்கிறாருன்னா, ரோமன் இல்லை இப்போ வருவானா, சரி அவன் வந்ததுக்கப்புறம் அவன் முன்னாடி அவன் மூஞ்சி முன்னாடியே நீ வந்து ஃபேவர் பற்றி பேசின்னு வந்து சொல்லுவார். தென் நம்ம மெயின் ஈவெண்ட்டுக்கு வரும். ஸோ மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் ரோமன் வந்து வராரு ஸ்மாக் டவுனுக்கு. அண்ட் அவர் கோவமாக வராரு. பவுலை வந்து வணக்கம் பண்ணின்னு இருக்காரு. அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் பட்டுக்கு பார்த்தோன்னா வராரு. ரிங்குள்ள மைக் கேட்குறாரு அண்ட் எக்னாலஜ்மே வந்து சொல்கிறாரு சிகாகோவை. தென் அங்கே வந்து அவர் பேசுகிறாரு இந்த ஃபேவர் பற்றி. எப்போ பவுல் இன்னுமா அவன் வந்து ஃபேவர் பற்றி பேசின்னு இருக்கான், என்னதான் நினச்சின்னு இருக்கான். ஸோ பவுல் நம்ம இந்த சீக்ரெட்டை சொல்லிடலாமா இந்த மக்கள் கிட்ட. ஸோ மக்களே இதை கேளுங்க. இந்த சீக்ரெட் என்னன்னா, அவன் இன்னைக்கு இந்த கம்பெனியில் இருக்கானா அதுக்கு காரணம் வந்து நான் தான். அவன் இன்னைக்கு வந்து ரெசல்மேனியால போறானா அதுக்கும் காரணம் வந்து நான் தான். அண்ட் இதுக்கு முன்னாடி அவன் வந்து இந்த பல ஹால் ஆஃப் ஃபேமர்ஸ் கூட மோதி இருப்பான், லெஜெண்ட்ஸ் கூட வந்து மோதி இருப்பான், பே ஸ்டார் கூட மோதி இருப்பான். அவங்க கூடலாம் அவன் மோதி ஆனால் அவன் வந்து ரெசல்மேனியால போனது கிடையாது. ஆனால் இப்போ அவன் மோதுறது ரோமன் ரெயின்ஸ் கூட. அதனால தான் அவன் வந்து ரெசல்மேனியால வந்து போறான்னு ஒரு ஸோ இந்த மாதிரி ஒரு பேடாஸான லைன் பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து தராரு. தக்காளி நான் தான், அதனால தான் அவன் வந்து ரெசல்மேனியால இருக்கான்னு வந்து ரோமன் வந்து இங்கே சொல்றாரு. தென் இந்த ஃபேவர் பற்றி வந்து பேசினு இருக்காரு. கூப்பிட்றாரு பங்கை. பட் பங்கு வரல. ஃபஸ்ட்டு செத்து வராரு. அண்ட் அங்கே லைட்டாக செத்து வந்து எதுக்கு இருக்காரு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஏன் செத்து வராரு அண்ட் கலாய்க்கிறாரு ரோமனை. அதே தான் நீ வந்து கனவுல இருக்க, உன்னை விட்டு யாரும் போக மாட்டாங்க, அது நீ வந்து இன்னும் கனவுல இருக்க, மறக்காத, எப்போலாம் நீ வந்து கனவு வெளியே வந்தியோ செருப்படி வாங்கியிருக்கேன்னு அவர் ஞாபகப்படுத்துறாரு. அந்த ஹீஸ்ட் ஆஃப் செஞ்சுரி கேஷன் பண்ணியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டு. ஏன் போன ரெசல்மேனியா மறந்துட்டியான்னு வந்து அந்த ரெசல்மேனியாவில் என்ன நடந்தது அதை ஞாபகப்படுத்துறாரு. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே அண்டர்டேக்கர் வந்து சேன் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கும் தெரியும் இங்கே கதை என்னன்னு. அந்த ராவை யாரையும் மறக்க முடியாது. ரெசல்மேனியா ஆஃப்டர் ரா எப்படி ஃபேன்ஸ் வந்து செஞ்சாங்கன்னு. ஸோ அங்கேயும் வந்து அஃப்கோர்ஸ் செத்துக்கு வந்து ஃபேவர் கிடைக்குது. ஸோ செத்து வந்து சொல்கிறார் ஆமாம்மா அதை எப்படி மறக்க முடியும்னு. அண்ட் இந்த மாதிரி பேசினு இருக்காங்க. தென் வந்து ஓகே அந்த ஃபேவர் பற்றி தானே பேசணும்னு இங்கே ஒருத்தன் தான் வேணும். அண்ட் அது யாருன்னா சிஎம் பங்க். ஃபேன்ஸும் வந்து சேன் பண்ணுறாங்க. சிஎம் பங்க் வராரு. ஸோ சிஎம் பங்க் வந்து வராரு. அண்ட் சிஎம் பங்க் வந்து அங்கே லைட்டாக பழைய கதை வந்து சொல்கிறாரு. ஸோ நான் வந்து இந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு இருக்கும்போது அண்ட் இங்கே வந்து நம்மளோட அதாவது அவரை வந்து தூக்கலான்னு இருந்தாங்க, டபிள்யூ ஃபயர் பண்ணலான்னு இருந்தாங்க என்ன. ஆனால் நான் வந்து பவுல் கிட்ட பேசினேன். பவுல் என்ன சொன்னான்னா அதெல்லாம் அவன் கிடையாது, உன்னை வந்து தூக்க மாட்டாங்க, நான் இருக்கேன் அந்த மாதிரி பார்த்தோன்னா பவுல் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தான். பட் இந்த மாதிரிலாம் நடந்துருந்தது. கடைசியில் இங்கே பவுல் வந்து என்ன சொல்லியிருந்தான்னா, ஒரு வேளை நீ வந்து இந்த ரெசல்மேனியா மெயின் இவென்ட் பண்ணனா அதுக்கப்புறம் நீ வந்து இது பற்றி பேசி ஆகணும், அவங்கள வந்து நீ ஃபோர்ஸ் பண்ணி ஆகணும், நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கணும்னு. அண்ட் இப்போது அவங்க இல்லை, இப்போ நான் யார் கூட பேசணும்னு வந்து தெரியல. பட் இப்போ நீ தான் இருக்க. ஸோ ரோமன் நான் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து உன்னோட வைஸ்மேன் வேணும், என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு வேணும் வரப்போ ரெசல்மேனியா 41 கார்னரில். அண்ட் ரோமன் இதை கேட்டோன்னே ஹாஹாஹோன்னு வந்து சிரிப்பார். அவ்வளோதானா இதோட அவன் ஃபேவரு. அண்ட் தென் வந்து இங்கே ரோமன் சொல்கிறாரு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ வேணா என் வைஸ்மேன் கிட்ட கேட்டுப்பாரு, அவன் இல்லைன்னு தான் சொல்ல போகிறான்னு வந்து ரோமன் கான்ஃபிடென்ஸோட சொல்கிறாரு. பவுல் கிட்ட கேட்குறாரு. அண்ட் பவுல் லிட்ரலி அழுகுறாரு. லிட்ரலி இங்கே வந்து எமோஷனலாக அவர் வந்து அழுகுறாரு. அண்ட் ரோமன் காண்டாகிறாரு, என்னடா பண்ணுற, இல்லைன்னு சொல்லு, மூஞ்சில் இல்லைன்னு சொல்லுன்னு, உன் கூட வரமாட்டேன்னு. பட் பவுலால் வந்து அதை சொல்ல முடியல. அண்ட் அந்த மூமெண்ட் நீங்கள் வந்து லைவாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், தரமான மூமெண்ட் கைஸ் அது. ஸோ இங்கே வந்து பவுல் இல்லைன்னு சொல்ல முடியல. பவுலை வந்து மைக் எடுக்கிறாரு. ரோமன் என்னால் இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது, அவன் கூட போக முடியாதுன்னு வந்து சொல்ல முடியலன்னு வந்து சொல்லுவார், அழுவார். இங்கே ரோமன் வந்து அடிக்கலான்னு பார்ப்பாரு, கழுத்து பிடிப்பார். உடனே பங்கு வந்து
அஃப்கோர்ஸ் ரோமன் அட்டாக் பண்ணுறாரு அண்ட் தன்னோட ஜிடிஎஸ் வந்து போட்டுறாரு. செத்து அப்படியே நிற்கிறாரு. இந்த செக்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தோன்னா நம்ம ஃபேன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுவோம் அதை தான் பார்த்தோன்னா செத்து வந்து பண்ணியிருப்பார். ஃபுல்லாக அப்படியே வீந்து சிரிக்கிற மாதிரி பார்த்தோன்னா செத்து இந்த செக்மெண்ட்டில் அவர் வந்து சிரிச்சுனே இருப்பார். ஏன்னா 2 பேர் வந்து சண்டை போட்டுக்கிறாங்களோ பவுலுக்காக, அதை பார்த்து பயமாக அவர் வந்து சிரிப்பார். அண்ட் கடைசியில் பங்கன் செத்து இருப்பாங்க ரிங்கில், ரோமன் வீந்து கிடப்பார். பட் செத்து இங்கே வந்து ஒன்றுமே பண்ணாமல் அவர் வந்து இறங்கி போயிடுவார். அண்ட் இங்கே பார்த்தோன்னா பங்கோட ஸ்டைலில் இங்கே சிகாகோவில் ஸ்மாக்டவுன் வந்து முடியுது. பட் ஏன் கிளியர் ஆயிடுச்சு ஃபேவரு பங்குக்கு. பவுலு தான் வந்து வேணும். ஏன்னா 2 பேர் பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க அண்ட் ப்ராமிஸும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரோமனும் வந்து சொல்லுவார் இன்னைக்கு பவுலமன் இங்கே இருக்கானா அதுக்கு நான் தான் காரணம், நான் தான் ரிலவெண்ட் ஒன்று ஆக்கினேன் அதெல்லாம். பட் ஏன் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வந்தாங்க, நல்லா இருந்தது, தரமாக இருந்தது. அண்ட் இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசணுன்னா, இந்த செக்மெண்ட் பற்றி நான் வந்து டீட்டெயிலாக பேசணும், ஸ்மாக்டவுன் பற்றி டீட்டெயிலாக பேசணுன்னா அதுக்கு நீங்கள் தான் வந்து டிமாண்ட் பண்ணணும். நீங்கள் தான் வந்து கமெண்ட்டில் வந்து போட்டால் நான் வந்து மேபி வீடியோ வந்து போடுறேன். ஓகே, ஸோ எப்படி இருந்தது உங்களோட ரியாக்ஷன் எப்படி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.